உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். திமுக தலைமையிலான கூட்டணி கட்டுக்கோப்பாக உள்ளது என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக தலைமையிலான கூட்டணி கட்டுக்கோப்பாக உள்ளது என்றும் வதந்திகள் திமுக கூட்டணியின் ஒற்றுமையை எந்த வகையிலும் பாதிக்காது என்றும் தெரிவித்தார். விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கும் திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது. எங்கள் உரிமை தொடர்பாக நாங்கள் எழுப்புகிற குரல் வேறு, கூட்டணி தொடர்பாக நாங்கள் கொண்டிருக்கிற நிலைப்பாடு என்பது வேறு. ஆகவே இந்த வதந்திகள் திமுக கூட்டணியின் ஒற்றுமையை எந்த வகையிலும் பாதிக்காது. சென்னையில் நடைபெற உள்ள கார் பந்தயம் தொழில் முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டை நோக்கி ஈர்ப்பதற்கு ஏதுவாக அமையும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கூறினார். விளையாட்டுத் துறையின் சார்பிலே நடத்தப்படுகிற பல்வேறு நிகழ்வுகளில் இதுவும் ஒன்று. இதுபோன்ற போட்டிகளை நடத்துவதன் மூலம் தலைநகர் சென்னையில் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இது அமையும். தொழில் முதலீட்டாளர்களை சென்னையை நோக்கி தமிழகத்தை நோக்கி ஈர்ப்பதற்கு ஏதுவாக அமையும். வளரும் பெருநகரங்களில் பெங்களூர், புதுதில்லி, பாம்பே போன்ற பெருநகரங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடத்துவதன் மூலம்தான் அந்த நகரங்களில் தொழில் முதலீடுகள் பெருகுகின்றன. ஆகவே ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிற முயற்சி என்பதால் தான் நீதிமன்றமும் இந்த போட்டியை நடத்தலாம் என்று தீர்ப்பளித்திருப்பதாக நம்புகிறேன். கள்ளக்குறிச்சியில் அக்டோபர் 2ஆம் தேதி விசிக சார்பில் நடைபெற உள்ள மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியகுப்பம் கிராமத்தில் நடைபெற்றது. மகளிர் விடுதலை இயக்கத்தின் அனிதா ரஜினிவளவன் தலைமையிலும் சத்யா இளையராஜா முகாம் செயலாளர் பசுபதி முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மகளிர் இயக்கம் மாநில துணைச் செயலாளர் செல்வி முருகன், மாவட்ட செயலாளர் நாகராணி, கிருஷ்ணவேணி, கனிமொழி, வசந்தி, குமுதம், கவிதா, தென்னரசி, பவானி, சித்ரா, தவமணி, சரண்யா, பரணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ஐயனேரி கிராமத்தில் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் லிங்கவளவன் தலைமையில் தூத்துக்குடி முன்னாள் மாவட்ட செயலாளர் கதிரேசன், வழக்கறிஞர் மாநில துணைச் செயலாளர் பெஞ்சமின் முன்னிலையில் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்புக், பேனா, பென்சில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஐயனேரி ஆறுமுகம், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணைச் செயலாளர் இளஞ்சேரன், கலை இலக்கிய பேரவை மாநில துணைச் செயலாளர் பிரபாகரன், இளையரசந்தல் மகளிர் அணி செயலாளர் விமலா மற்றும் மாரியம்மாள், கிருஷ்ணலீலா, முத்துலட்சுமி, தொண்டரணி செயலாளர் செல்வம், மணிவண்ணன், பாண்டி, சுடலைமணி, அருண் பிரசாத் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழுடைய 62வது பிறந்த நாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஐயனேரி முகாம் சார்பிலே தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் லிங்கவளவன் தலைமையிலே விழா ஒருங்கிணைக்கப்பட்டது. விழாவில் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களும் உணவும் வழங்கப்பட்டது. இந்த விழாவினை
சிறப்பான முறையிலே அயனேரி செயலாளர் தம்பி ஆர்மம் அவர்கள் ஒருங்கிணைப்பு செய்திருந்தார். இதில் திரளான மக்கள் கலந்து கொண்டார்கள். விழாவிலே எழுத்து தமிழுடைய 62 பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே கனியூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாள் மற்றும் விசிக மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டது கட்சியினரால் கொண்டாடப்பட்டது. பொறியாளர் பழ ராசசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டது. இதில் கட்சியின் முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு, பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசுவாமி, திமுக திருப்பூர் தெற்கு மாவட்ட அவைத்தலைவர் ஜெயராமகிருஷ்ணன், நேதாஜி பேரவை நிறுவன தலைவர் கோபிநாத், ஈரோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பூர் மண்டல துணை செயலாளர் ஜல்லிப்பட்டி முருகன், மாநில துணை செயலாளர் கிறிஸ்துவ சமூக நீதி பேரவை கிப்டன் டேவிட் பால் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார், திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் திருவளவன் மற்றும் அப்துல் ஃபாரூக், கடத்தூர் வெள்ளியங்கிரி மருதமுத்து, சிவராமன், ஓவியர் மின்னல், பாவேந்தன், இமானுவேல், அருண்குமார், தம்பி மகாலிங்கம், உடுமலை, பொன் சக்திவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடந்த 27 ஆண்டுகளுக்கு முன்பு பெரம்பலூர் மாவட்டம் ஒகலூர் கிராமத்தில் பஞ்சமை நிலம் மீட்பு போராட்டத்திற்காக தயார் நிலையில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்களை பொதுமக்களையும் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து காவல்துறையினரை தாக்கியதாக 99 பேரை காவல்துறையினர் கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர். 27 ஆண்டு காலமாக இந்த வழக்கில் ஒகலூர் கிராம பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு வந்தனர். இதனையடுத்து தற்போது 27 ஆண்டு காலத்துக்கு பிறகு பெரம்பலூர் மாவட்ட குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி சங்கர் 99 பேரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டார். இதனையடுத்து ஒகலூர் கிராம மக்கள் எழுச்சி தமிழருக்கும் வழக்காடிய வழக்கறிஞர்களுக்கும் நன்றி தெரிவித்தனர். கடந்த 26 ஆண்டுகளுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தொடர்முழக்க போராட்டத்தை முன்னெடுக்கிற சமயத்தில் மக்களை முன்னெச்சரிக்கை இருக்கிற நடவடிக்கை அடிப்படையிலே கைது செய்யப்பட்டு அதிலே காவல்துறையை தாக்கியதாகவும் இன்னும் பல்வேறு வகையிலே பொய் வழக்குகளை புனைந்து 26 ஆண்டு காலமாக இன்றைக்கு இந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதிலே 100க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், ஒகலூர் கிராமத்தை சார்ந்த மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி கடந்த 26 ஆண்டு காலமாக நீதிமன்றத்தை நாடி அலைந்து திரிந்து வந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நீதிமன்றம் அவர்களை குற்றவாளி அல்ல என்று எல்லோரையும் விடுவித்து இருக்கிறது. நீதியரசருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி தேனி கிழக்கு மாவட்டம் பெரியகுளம் தாமரைக்குளம் பகுதி காந்திநகர் முகாமில் அமைந்துள்ள அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு நோட்புக் மற்றும் எழுதுகோல் வழங்கி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் அரிமா ரஃபீக் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தாமரைக்குளம் பேரூர் பொறுப்பாளர் செந்தில்குமார், வழக்கறிஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் கரிகாலன், தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் தமிழ்வாணன், முன்னாள் மாவட்ட செயலாளர் நாகரத்தினம், மாநில துணை செயலாளர் தமிழன், பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சுசி தமிழ் பாண்டியன், தொகுதி துணை செயலாளர் ஆண்டவர், பெரியகுளம் நகர செயலாளர் ஜோதி முருகன் மற்றும் திருமாசேகர், கனி மனோகரன், தீபன் சக்கரவர்த்தி, ராதாகிருஷ்ணன், புதியவன், தலித் தர்மா, இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் அர்ஃபான் கான், துணை அமைப்பாளர் தாரிக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி கடலூர் மாவட்ட சிதம்பரம் அருகே பள்ளிக்குப்பம் கிராமத்தில் மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. மேலும் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் பங்கேற்று சிறப்பித்தார். இதில் மாவட்ட துணை அமைப்பாளர் பள்ளிக்குப்பம் ராஜா, ஒன்றிய செயலாளர் கமல்ராஜ், மாவட்ட நிர்வாகி மன்னன் மற்றும் ராஜ்குமார், திருமா கபிலன், சலீம் வளவன், பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி கடலூர் வடக்கு மாவட்டம் நெல்லிக்குப்பம் முள்ளிகிராமம் பட்டு கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியை கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் ஏற்றி வைத்து குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நெல்லிக்குப்பம் நகர செயலாளர் புலிக்கொடியன், மாவட்ட துணை அமைப்பாளர் கிருஷ்ணராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாள் தேனி மாவட்டம் கடமலை குண்டில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஓட்டனை, செங்குளம் ஆகிய ஊர்களில் கொடியேற்றி அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் அரிமா ரபிக் கலந்து கொண்டு கொடியேற்றி இனிப்புகளை வழங்கினார். இதில் கடமலை மயிலை ஒன்றிய செயலாளர் வனராஜ், ஒன்றிய துணை செயலாளர் மலைச்சாமி மற்றும் பரமசிவம், தங்கவேலு, மலைச்சாமி, ஜெயச்சந்திரன், மாலா மலைச்சாமி, ஐயனார், சிவகுமார், பாலு, முருகன், ஒட்டனை சுருளி ஆகியோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் அக்டோபர் 2ஆம் தேதி விசிக சார்பில் நடைபெற உள்ள மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாத்தப்பாடி கிராமத்தில் நடைபெற்றது. மகளிர் விடுதலை இயக்கத்தின் நிர்வாகி நிலவழகி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மகளிர் இயக்க மாநில துணை செயலாளர் செல்வி முருகன், மாவட்ட செயலாளர் நாகராணி, பரங்கிப்பேட்டை தெற்கு ஒன்றிய செயலாளர் இந்திரா காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். இதில் நிர்வாகிகள் தீபா, அனிதா, சத்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சுங்கச்சாவடி கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி மதுரை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வடக்கு மாவட்ட செயலாளர் சுடர்மொழி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருவள்ளுவர் சிலை அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வில்லவன் கோதை, மாவட்ட பொருளாளர் மணியரசு ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் கட்சி நிர்வாகிகள் மணிகண்டன், தாமரை வளவன், வழக்கறிஞர்கள் அன்பழகன், சரவணன், அகரன், டிபிஐ முத்து, மிசா கணேசன், செல்வரது தென்னிலவன், இனியரசு, வேலு பிரபாகரன், இரணியன், சிவத்தை புளியம்மாள், முனீஸ், பிரபாகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுங்கச்சாவடி கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி முழக்கங்களை எழுப்பினர். தீபாவளி முன்பணமாக 20,000 ரூபாய் வழங்க கோரி துப்புரவு தொழிலாளர்கள் மேம்பாட்டு சங்கத்தினர் மதுரை மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி துப்புரவு தொழிலாளர் மேம்பாட்டு சங்க மாநில துணை செயலாளர் டிபிஐ முத்து தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தென்மண்டல செயலாளர் மாரி, மாவட்ட பொருளாளர் நெடுஞ்செழியன், மேலவாசல் மாரி, கேபிள் பால்பாண்டி, சிம்மக்கல் முருகன், காளீஸ்வரி, சூரியபிரகாஷ், கணேசன், திருப்பதி, முனியாண்டி, சங்கையா, முத்து கணேஷ், பால்பாண்டி, சண்முகம், மாரிமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பட்டியல் மற்றும் பழங்குடி சமூகத்தினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு அளிக்க தமிழ்நாடு அரசு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும். தமிழ்நாடு அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். தமிழ்நாடு அரசில் பணியாற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை சார்பில் மனு அளிக்கப்பட்டது. அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாநில துணைத் தலைவர் ஐயனார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர் ஜெயராம், மாவட்ட செயலாளர் செல்லதுரை, மாநில துணை செயலாளர் சுசி மணிவாசகம், கௌதம், ராஜீவ், முருகேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேசிய தலைவர் மாண்புமிகு எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய கட்டமைப்பில் உருவாக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாபெரும் துணைநிலை அமைப்புகளில் ஒன்றான அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை
மத்திய மாநில பொதுத்துறை நிறுவனங்களை உள்ளடக்கி தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள அரசு உள்ள கோரிக்கைகள் மற்றும் அவருடைய பாதுகாப்பினை உறுதிப்படுத்துகின்ற வகையில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் முதன்மை பொறுப்பாளராக அண்ணன் பாவாணன் அவர்களை நியமனம் செய்து தமிழகத்தில் களமாடி வருகின்றோம். எங்களுடைய முதன்மையான கோரிக்கையான அரசு ஊழியர்கள் ஐக்கிய பேரவையுடைய கோரிக்கைகளை தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்கின்ற வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 16(4)A பயன்படுத்தி பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு பதவி உயர்வு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முதன்மையாக தனிச்சட்டம் உருவாக்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு தமிழகம் முழுவதும் 5 கட்ட அறவழி போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றோம். பட்டியல் மற்றும் பழங்குடி சமூகத்தினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு அளிக்க தமிழ்நாடு அரசு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை மாவட்ட ஆட்சியரிடம் தமிழ்நாடு அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் சார்பில் மாநில நிதி செயலாளர் புதியவன் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. அப்போது மாவட்ட செயலாளர் கன்னியப்பன், மாநில துணைத் தலைவர் பாலகிருஷ்ணன், மாவட்ட நிதி செயலாளர் விநாயக ஆனந்தன், மாவட்ட தலைவர் ஐயப்பன், மாவட்ட துணை செயலாளர் பொன்னுசாமி, மாவட்ட துணை செயலாளர் கிருபாகரன், தினகரன், இளம்பாரதி, சின்னப்பையன் ஆகியோர் உடனிருந்தனர். அருமை தோழர்களே, கடந்த காலங்களில் இந்திய அரசாலும் ஏனைய மாநில அரசுகளாலும் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு உண்டான வேலைவாய்ப்பிலே இடஒதுக்கீடும் மற்றும் பதவி உதவியிலே இடஒதுக்கீடும் நடைமுறையில் இருந்ததையெல்லாம் ரோஸ்டர் பாயிண்ட் சிஸ்டத்தையே காலி செய்துவிட்டு இன்றைக்கு அரசு பணியில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு இல்லை என்கின்ற புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தியது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இருந்த தோழர்களுடையெல்லாம் டீக்ரேட் செய்து ஒரு ஸ்டெப் கீழே இருக்கும் நிலைக்கு மாற்றி இன்றைக்கு பெரும் துயரத்திலே ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் தலித் அரசு ஊழியர்கள். அந்த அரசு ஊழியர் சட்டத்தை நாம் மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்காக உண்டான முயற்சியிலே நம்முடைய அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை இறங்கி இருக்கின்றது. அந்த அளவிலே முதல் வேலையாக இன்றைக்கு நாங்கள் இந்த 5 அம்ச கோரிக்கையை முன்னிலைப்படுத்தி நாங்கள் 5 வகையான போராட்டங்களை அறிவித்திருக்கின்றோம். முதல் கட்டமாக நம்முடைய கோரிக்கை மனுவை அனைத்து மாவட்ட அலுவலகங்களிலும் தமிழக அரசின் அலுவலகங்களிலும் வழங்கி, 2வது கட்டமாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து அந்த மனு தமிழகத்தின் முதல்வருக்கு சென்றடைகின்ற வகையிலே ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற 2வது கட்டத்தையும், 3வது கட்டத்தை 8 மண்டலங்களில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை ஒருங்கிணைத்து அந்த மாவட்ட தலைநகரங்களிலே போராட்டங்களை அறிவித்தல், 4வதாக நம்முடைய மாநில அளவிலே தமிழகத்தின் ஹெட்குவார்ட்டரிலே இருக்கக்கூடிய சென்னையிலே உண்ணாவிரத போராட்டம், இறுதியாக நம்முடைய கோரிக்கைகளை முன்னெடுத்து சட்டமன்றத்தை நோக்கி பயணிக்கின்ற போராட்டங்களை அறிவித்திருக்கின்றோம். பட்டியல் மற்றும் பழங்குடி சமூகத்தினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு அளிக்க தமிழ்நாடு அரசு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும். தமிழ்நாடு அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். தமிழ்நாடு அரசில் பணியாற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் மற்றும் மூத்த வழக்கறிஞர் சொக்கலிங்கம் ஆகியோர் தலைமையில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட பொறுப்பாளர்கள் வேலு, பிரபாகரன், மண்டல ஒருங்கிணைப்பாளர் கல்பாக்கம் புதியவன் மற்றும் வேத எழில்மலை, பொன்வேதகிரி, சிந்தனை சிவா, தம்பிரான் விடுதலை பிரபாகரன், குணசேகரன், சின்னத்தம்பி தேவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த மத்தியம்பட்டியில் உள்ள கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் மூவேந்தன் தலைமையில் கட்சியின் பெயர் பலகை திறந்து கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. பின்னர் சுமார் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரூர் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் கேசவன், கிழக்கு மாவட்ட மகளிரணி செயலாளர் சாக்கம்மாள், கிழக்கு மாவட்ட மகளிரணி துணை செயலாளர் மகாராணி, அரூர் ஒன்றிய மகளிரணி செயலாளர் ஞானசுடர், விசிக ஒன்றிய கவுன்சிலர் ரகுநாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பட்டியல் மற்றும் பழங்குடி வகுப்பினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு அளிக்க தமிழ்நாடு அரசு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும். பட்டியல் மற்றும் பழங்குடியினருக்கு வழங்கப்பட வேண்டிய பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாமக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை நாமக்கல் மாவட்ட தலைவர் சுப்பிரமணி, நாமக்கல் மாவட்ட செயலாளர் ஆறுமுகம், நாமக்கல் மாவட்ட பொருளாளர் மணி, நாமக்கல் மாவட்ட துணைத் தலைவர் செந்தில், நாமக்கல் மாவட்ட துணை செயலாளர் சுரேஷ், நிர்வாக குழு உறுப்பினர்கள் தசரதன், ராஜா, முருகேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்ட அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் சார்பாக 5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். முதல் கட்டமாக பதாகைகள், நோட்டீஸு, துண்டறிக்கைகள் வந்து நேற்றைய முன்தினம் வந்து அரசு அலுவலகங்களில் அனைத்து உயர் அதிகாரிகளையும் கொடுத்து அந்த போராட்டத்தினுடைய தன்மையை வந்து விலக்கி கூறப்பட்டது. இன்று வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடத்தில் வழிமுறையாக மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வழிமுறையாக நம்ம கோரிக்கையை வலியுறுத்தி இன்று வந்து கோரிக்கை மனு வழங்கப்படுகிறது. இந்த கோரிக்கையின் முதன்மையான கோரிக்கையாக 16/4A உறுப்பு எண் 16/4A வந்து அதுக்கு தனி சட்டம் இயற்றி இடஒதுக்கீட்டில் எல்லாத்துக்குமே வந்து பதவி உயர்வு வழங்கிறதுக்கு வலியுறுத்தி இந்த கோரிக்கையை வந்து 5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் வந்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்கோம். இது எழுச்சி தமிழர் அவர் தான் அந்த பேரவையினுடைய காப்பாளர். அவருடைய அறிவுறுத்தலின்படியும் மாநில தலைவர் திரு அண்ணன் மலைச்சாமி அவர்களுடைய அறிவுறுத்தல்படியும் முதன்மை செயலர் திரு பாவணன் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் மாநில பொருளாளர் கோ புதியவன் மற்றும் தலைமை நிலை செயலாளர் திரு தமிழ்குமரன் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும். என் பேர் சி ஆறுமுகம், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட செயலாளர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,